ஐஸ்டெம்க்கு வரவேற்கிறோம். இந்திய அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் பொறியியல் வசதிகளின் வரைபடம். இந்த வீடியோவில் பதிவு செய்வது, உபகரணங்களை தேடுவது, உபகரண நேரத்தை முன்பதிவு செய்வது மற்றும் முன்பதிவு கோரிக்கையை நிர்வகிப்பது ஆகியவற்றை படிப்படியாக வழிகாட்டுகிறோம். படி 1. ஆராய்ச்சியாளர் பொதுப் பயனராக பதிவு செய்யுங்கள். மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், பேராசிரியர்கள், விஞ்ஞானிகள், மேலும் புது நிறுவனங்கள் மற்றும் தொழில்துறை நிறுவனங்களும் இந்தியாவின் மேம்பட்ட ஆராய்ச்சி வசதிகளை அணுகுவதற்காக ஐஸ்டெம் போர்ட்டலில் பதிவு செய்யலாம். ஆராய்ச்சியாளர் பொதுப் பயனராக பதிவு செய்வது www.istem.gov.in இணையதளத்திற்கு செல்லவும். மேல் பக்க வலது மூலையில் உள்ள ரெஜிஸ்டர் பொத்தானை அழுத்தி researcher/user registration என்பதை தேர்ந்தெடுக்கவும். பர்சனல் இன்ஃபர்மேஷன் மற்றும் அகடமிக் இன்ஃபர்மேஷன் பகுதிகளில் தேவையான அனைத்து கட்டாய விவரங்களையும் நிரப்பவும். கேப்சாவை உள்ளிட்டு சப்மிட் என்பதை கிளிக் செய்யவும். பயனர் பதிவு கோரிக்கை ஐஸ்டெம் நூடல் மையத்தால் பரிசீலிக்கப்படும் மற்றும் தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும். அனுமதி கிடைத்தவுடன் உள்நுழைவு விவரங்கள் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பப்படும். படி 2. உபகரணங்களை தேடவும் மற்றும் உபகரண நேரத்தை முன்பதிவு செய்யவும். ஆராய்ச்சியாளர்கள் அல்லது பொது பயனர்கள் உள்நுழையாமல் அல்லது உள்நுழைந்து உபகரணங்களை தேடலாம். ஆனால் முன்பதிவு செய்ய உள்நுழைவு அவசியம். உபகரணங்களை தேடுவது www.istem.gov.in இணையதளத்திற்கு சென்று பொது பயனராக உள்நுழையவும். உபகரணங்களை தேட சர்ச் எக்விப்மெண்ட் பகுதியில் உபகரணத்தின் பெயர் அல்லது AFM, XRD போன்ற சுருக்க பெயர்களை உள்ளிடவும். தேடல் முடிவுகளை துல்லியமாக்க அட்வான்ஸ்ட் சர்ச் வசதியையும் பயன்படுத்தலாம். உபகரண தேடல் முடிவுகள் இடதுபுறத்தில் காட்டப்படும். உபகரண நேரத்தை முன்பதிவு செய்வது தேடல் முடிவுகளிலிருந்து தேவையான உபகரணத்தை தேர்ந்தெடுக்கவும். பச்சை பட்டை இருந்தால் உபகரணம் பயன்பாட்டுக்கு தயாராக உள்ளது என்பதை குறிக்கும். சிவப்பு பட்டை இருந்தால் அது தற்போது பயன்பாட்டில் இல்லை என்பதை குறிக்கும். வியூ மோர் என்பதை கிளிக் செய்யவும். இது உபகரணத்தின் விரிவான தகவல்களை காட்டும் எக்விப்மெண்ட் இன்ஃபோ பக்கத்திற்கு கொண்டு செல்லும். உங்கள் பகுப்பாய்வு வகையை பொறுத்து பயன்படுத்தும் கட்டணத்தை தேர்ந்தெடுத்து பின்னர் எக்யூப்மெண்ட் ரெசர்வேஷன் என்பதை கிளிக் செய்யவும். முன்பதிவு விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை கவனமாக வாசித்து ஒப்புதல் பெட்டியை சுட்டி சப்மிட் என்பதை கிளிக் செய்யவும். எக்விப்மெண்ட் இன்ஃபர்மேஷன் மற்றும் கான்டாக்ட் ஆபரேட்டர் பகுதியில் டவுன்லோட் CSRF இருந்தால் என்பதை கிளிக் செய்து தனிப்பயன் சேவை கோரிக்கை படிவத்தை பதிவிறக்கம் செய்யவும். அதை பூர்த்தி செய்து வைக்கவும். பின்னர் அதை பதிவேற்ற வேண்டி வரும். பின்னர் நெக்ஸ்ட் என்பதை கிளிக் செய்யவும். புக்கிங் கேலண்டர் பகுதியில் ஆய்வகத்தின் நேர அட்டவணை, முன்பதிவு செய்யப்பட்ட மற்றும் காலியான நேரங்கள், நிலுவையில் உள்ள கோரிக்கைகள் ஆகியவற்றை காண தேதியை தேர்ந்தெடுக்கவும். முடிந்தவுடன் நெக்ஸ்ட் என்பதை கிளிக் செய்யவும். புக்கிங் டீட்டெயில்ஸ் பகுதியில் தேவையான தகவல்களை நிரப்பி பின்னர் நெக்ஸ்ட் என்பதை கிளிக் செய்யவும். சர்வீஸ்/ஜாப் ரெக்விசிஷன் ஃபார்ம் பகுதியில் உங்கள் வேலை அல்லது திட்டத்தின் தலைப்பையும் தேவையான விவரங்களையும் வழங்கவும். பூர்த்தி செய்யப்பட்ட CSRF படிவத்தையும் தேவையான ஆதார ஆவணங்களையும் இருந்தால் பதிவேற்றவும். உங்களுக்கு கூடுதல் உபகரணங்கள் அல்லது நுகர்வு பொருட்கள் தேவைப்பட்டால் எஸ் என்பதை தேர்ந்தெடுக்கவும். ஆக்சசரிஸ், கன்சியூமபிள்ஸ் ப்ரொவைடட் பை பட்டியலில் இருந்து பொருத்தமான விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். கஸ்டோடியன், இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்பதை தேர்ந்தெடுத்தால் அட்டவணையிலிருந்து மாதிரியை தேர்வு செய்து சப்மிட் சாம்பிள்ஸ் பொத்தானை அழுத்தவும். பில்லிங் தகவலை மிகுந்த கவனத்துடன் உள்ளிடவும். பின்னர் அதை மாற்ற முடியாது. தொடர்வதற்காக நெக்ஸ்ட் என்பதை கிளிக் செய்யவும். எக்விப்மெண்ட் மற்றும் புக்கிங் இன்ஃபர்மேஷன் பகுதிகளை மீண்டும் பரிசீலித்து புக் நவ் என்பதை கிளிக் செய்யவும். உபகரண முன்பதிவு கோரிக்கை சமர்ப்பிக்கப்பட்டவுடன் தனித்துவமான 10 இலக்க ஃபெசிலிட்டி புக்கிங் ரெக்கார்ட் FPR எண் உருவாக்கப்படும். அதன் நிலை பெண்டிங் ஆக இருக்கும். இந்த விவரங்கள் ஒதுக்கப்பட்ட இயக்குனர் மற்றும் பயனரை உட்பட தொடர்புடைய கஸ்டோடியன்களுடன் மின்னஞ்சல் மூலம் பகிரப்படும். பயனர் பதிவு செய்த மொபைல் எண்ணிலும் இதே தகவல் குறுஞ்செய்தியாக வரும். குறிப்பு: FBR என்பது முன்பதிவு கோரிக்கைகளின் நிலையை பின்தொடர பயன்படுகிறது. அதன் நிலைகள் பெண்டிங், ஸ்லாட் அலோகேட்டர், எக்ஸிக்யூட்டட், ரிஜெக்டட் அல்லது கேன்சல்டாக இருக்கலாம். FBR உருவாக்கப்படும் போதும் அதன் நிலை மாறும்போதும்
தளம் தானாகவே தொடர்புடைய கஸ்டோடியன்கள், ஒதுக்கப்பட்ட இயக்குனர் மற்றும் பயனருக்கு மின்னஞ்சல் அறிவிப்பை அனுப்பும். இது அனைவரும் முன்பதிவு முன்னேற்றம் பற்றி அறிந்திருக்க உதவும். அனைத்து FBR நிலைகளிலும் பொதுப்பயனர் FBR விவரப்பக்கத்தில் இயக்குனரின் பெயர், மொபைல் எண், மின்னஞ்சல் முகவரி ஆகியவற்றை பார்க்க முடியும். FBR நிலை பெண்டிங்காக இருக்கும்போது செய்ய வேண்டிய நடவடிக்கை. FBR நிலை பெண்டிங் ஆக இருந்தால் பயனர் இயக்குனர் நடவடிக்கை எடுக்கும் வரை காத்திருக்க வேண்டும். இந்த கட்டத்தில் பயனர் முன்பதிவை மீண்டும் நிர்ணயிக்க reschedule அல்லது ரத்து செய்ய கேன்சல் முடியும். முன்பதிவு கோரிக்கையை மீண்டும் நிர்ணயிக்க பொது பயனராக உள்நுழையவும். வியூ/புக்கிங் பிரிவுக்கு சென்று புக்கிங் ரிக்வெஸ்ட் என்பதை தேர்ந்தெடுக்கவும். பெண்டிங் ரிக்வெஸ்ட் என்பதை கிளிக் செய்யவும். FBR ஐத் தேடி அதன் எண்ணை கிளிக் செய்யவும். புக்கிங் டீட்டெயில்ஸ் பகுதியில் எடிட் சர்வீஸ் ரிக்வெஸ்ட் ஃபார்ம் என்பதை கிளிக் செய்யவும். எடிட் சர்வீஸ் ரிக்வெஸ்ட் ஃபார்ம் பக்கத்தில் reschedule என்பதை கிளிக் செய்யவும். reschedule ரிக்வெஸ்ட் பாப்பப் பக்கத்தில் உங்களின் கிடைக்கும் நேரத்தை உள்ளிட்டு அப்டேட் என்பதை கிளிக் செய்யவும். FBR நிலை பெண்டிங் என்றே இருக்கும். முன்பதிவு கோரிக்கையை ரத்து செய்ய 5.48 முதல் 5.50 கேன்சல் பொத்தானை அழுத்தி ரத்து செய்ததை உறுதிப்படுத்தவும். FBR நிலை கேன்சல் ஆக மாற்றப்படும். FBR ரத்து செய்யப்பட்ட பிறகு பொது பயனர் அல்லது இயக்குனர் இருவரும் அதில் மேலும் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. FBR நிலை ஸ்லாட் அலோகேட் ஆக இருக்கும்போது செய்ய வேண்டிய நடவடிக்கை. இயக்குனர் நேரத்தை ஒதுக்கியவுடன் பொது பயனர் நிறுவத்தின் கஸ்டோடியன் அல்லது இயக்குனருடன் கட்டணம் மற்றும் பில் தொடர்பாக இணைந்து செயல்பட வேண்டும். ஒதுக்கப்பட்ட FBR-க்கான பொது பயனர் மற்றும் இயக்குனர் இருவருக்கும் மார்க் FBR as executed என்ற விருப்பம் இருக்கும். இது ஒதுக்கப்பட்ட தேதியிலிருந்து கிடைக்கும் மற்றும் செயல்படுத்தல் முடியும் வரை கிடைக்கும். இதை பொது பயனர் அல்லது இயக்குனர் இருவரில் யாரும் செய்யலாம். முன்பதிவு கோரிக்கையை நிறைவேற்ற பொது பயனராக உள்நுழையவும். வியூ புக்கிங் பிரிவுக்கு சென்று புக்கிங் ரிக்வெஸ்ட்ஸ் என்பதை தேர்ந்தெடுக்கவும். இடதுபுற மெனுவில் allocated புக்கிங் என்பதை கிளிக் செய்யவும். FBR-ஐ தேடி அதன் எண்ணை கிளிக் செய்யவும். பாப்பப் பக்கம் தோன்றும். அதில் ஒதுக்கப்பட்ட தேதி, நிறைவு தேதி, இறுதி தொகை ரூபாயில் ஆகியவற்றை உள்ளிட்டு மார்க் FBR as executed என்பதை கிளிக் செய்யவும். பின்னர் FBR நிலை எக்ஸிக்யூட்டட் ஆக மாற்றப்படும். குறிப்பு: ஐஸ்டம் போர்ட்டலின் பங்கு முன்பதிவுகள் மற்றும் அணுகலை வழங்குவதில் மட்டுமே உள்ளது. தரவு பகுப்பாய்வு ஆராய்ச்சியாளர்களின் பொறுப்பாகும். எனவே பொது பயனர்கள் எளிதில் பயன்படுத்தும் வகையில் தகவல் வெளியீடுகளை வழங்குவதற்கு நிறுவனங்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டும். FBR நிலை எக்ஸிக்யூட்டட் ஆக இருக்கும்போது செய்ய வேண்டிய நடவடிக்கை. FBR நிலை எக்ஸிக்யூட்டட் ஆக இருந்தால் பொது பயனர் கருத்துக்களை ஃபீட்பேக் சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் FBR சான்றிதழை பார்க்கவோ பதிவிறக்கவோ முடியும். கருத்துக்களை சமர்ப்பிக்க பொது பயனராக உள்நுழையவும். வியூ/புக்கிங் பிரிவுக்கு சென்று புக்கிங் ரிக்வெஸ்ட் என்பதை கிளிக் செய்யவும். இடதுபுற மெனுவில் FBR எக்ஸிக்யூட்டட் என்பதை கிளிக் செய்யவும். FBR எண்ணை தேடி ஃபீட்பேக் ஃபார்ம் என்பதை கிளிக் செய்யவும். உங்கள் கருத்துக்களை பதிவு செய்து சப்மிட் என்பதை கிளிக் செய்யவும். கருத்துக்களை சமர்ப்பித்த பிறகு அதை மாற்ற முடியாது. மேலும் ஃபீட்பேக் ஃபார்ம் பொத்தானை காண முடியாது. உங்கள் கருத்துக்கள் ஐஸ்டம் தளத்தின் பொது பயனர் அனுபவத்தை மேம்படுத்த உதவுகின்றன. FBR சான்றிதழை பார்க்க பதிவிறக்க பயனர் FBR சான்றிதழ் பொத்தானை தேர்ந்தெடுத்து சான்றிதழை பார்க்கலாம். அதே பக்கத்திலிருந்து சான்றிதழை பதிவிறக்கவும் முடியும். FBR நிலை ரிஜெக்டட் ஆக இருந்தால் பொது பயனர் கருத்துக்களை சமர்ப்பிக்க வேண்டும். பொது பயனராக உள்நுழையவும். வியூ/புக்கிங் பிரிவுக்கு சென்று புக்கிங் ரிக்வெஸ்ட்ஸ் என்பதை கிளிக் செய்யவும். இடதுபுற மெனுவில் ரிஜெக்டட் ரிக்வெஸ்ட் என்பதை கிளிக் செய்யவும். FBR எண்ணை தேடி ஃபீட்பேக் ஃபார்ம் என்பதை கிளிக் செய்யவும். கருத்துக்களை உள்ளிட்டு சப்மிட் என்பதை கிளிக் செய்யவும்.
கருத்துக்கள் சமர்ப்பிக்கப்பட்ட பின் அவற்றை மாற்ற முடியாது. மேலும் ஃபீட்பேக் ஃபார்ம் பொத்தானை காண முடியாது. உங்கள் கருத்துக்கள் ஐஸ்டெம் தளத்தின் பொது பயனர் அனுபவத்தை மேம்படுத்த உதவுகின்றன. FPR நிலை கேன்சலாக இருக்கும்போது செய்ய வேண்டிய நடவடிக்கை. பொது பயனர் FPR-ஐ ரத்து செய்த பிறகு பொது பயனர் அல்லது இயக்குநர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. பொது பயனர் ரத்து செய்யப்பட்ட FPR விவரங்களை பார்க்க முடியும். ரத்து செய்யப்பட்ட கோரிக்கைகளை பார்க்க பொது பயனராக உள்நுழையவும். வியூ ஓர் புக்கிங் பிரிவுக்கு சென்று புக்கிங் ரிக்வெஸ்ட்ஸ் என்பதை தேர்ந்தெடுக்கவும். இடதுபுற மெனுவில் கேன்சல் ரிக்வெஸ்ட் என்பதை கிளிக் செய்யவும். FBR எண்ணை தேடி கிளிக் செய்து புக்கிங் டீட்டெயில்ஸ் பகுதியில் சர்வீஸ் ரிக்வெஸ்ட் ஃபார்ம் என்பதை தேர்ந்தெடுக்கவும். பர்சனல் இன்ஃபர்மேஷன், புக்கிங் இன்ஃபர்மேஷன், டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் தாவல்கள் மூலம் விவரங்களை பார்வையிடலாம். வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. ஐஸ்டெம் குறித்து மேலும் அறிய லைக் செய்யவும், பகிரவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்தியாவின் மிகப்பெரிய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு R&D அடிப்படை வளங்களை அறிய www.istem.gov.in இணையதளத்தை பார்வையிடுங்கள்.